வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டராஸ்ல நீங்க ஏதாவது ஒரு ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னா அந்த ஐட்டம் உங்களுக்கு வந்து பிழையா வந்து கிடைச்சிருச்சு, இல்லைனா வேலை செய்யாத ஒரு ஐட்டம் வந்து கையில் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான பாலிசி வந்து இருக்கு. ஸோ ரிட்டர்ன் பண்ணி நம்மளுக்கு காசை எப்படி பேங்க்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இலங்கையில் பார்த்தோம் அப்படின்னா அலி எக்ஸ்பிரஸ் ஆன்லைன் ஷாப்பிங் சைட் மூலமாக பொருட்கள் வாங்குறது ரொம்பவுமே நஷ்டமாக இருக்கிறதுனால எல்லாருமே செலக்ட் பண்ணுற அடுத்த சைட் டராஸ் தான். ஸோ டராஸ் மூலமாக இப்போ நிறைய பேர் பொருட்கள் வாங்கினாலும் சில பொருட்கள் பார்த்தோம் அப்படின்னா டேமேஜ் ஆகி கிடைக்குது, சிலது வந்து ஒர்க் பண்ணாம கூட கிடைக்குது. ஸோ நான் இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சேல்ல பொருள் வந்து வாங்கியிருந்தேன். அந்த பொருளை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் அப்புறம் வந்து கிடைச்சு. பட் 1 வீக் அப்புறம் கிடைச்சாலும் அதில் இருந்த சில பிரச்சனைகள் காரணமாக ரிட்டர்ன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு ரிட்டர்ன் கிடைச்சா காசு எப்படி நம்மளுக்கு வந்து கிடைச்சு அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்து நீங்கள் ஏதாவது பொருட்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. இலங்கையில் ஆன்லைன் ஷாப்பிங்கில் முன்னணியான ஒரு வெப்சைட்டாக தான் நம்மளுக்கு வந்து டராஸ் வந்து பார்க்க கிடைக்குது. ஸோ டராஸ் மூலமாக எல்லாருமே பொருட்கள் வந்து வாங்கிட்டு இருப்போம். அடிக்கடி பார்த்தோம் அப்படின்னா டராஸில் நிறைய சேல் வந்து நடந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதத்தில் நடந்த ஒரு சேலில் தான் நான் ஒரு கார் வேக்யூம் கிளீனர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து போர்ட்டபிள் வேக்யூம் கிளீனர் தான். ஸோ இதை வந்து நம்ம வீடியோ மேக் பண்ணும்போது கூட சொல்லியிருப்போம், இந்த மாதிரி நான் ஒரு ஐட்டம் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்த ஐட்டமை சர்ச் பண்ணி நான் ஐட்டம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த ஐட்டமை அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து வீடியோ கூட ஷூட் பண்ணோம். அந்த வீடியோ கூட உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ எல்லாம் ஷூட் பண்ணும்போது நம்ம எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணிட்டு பவர் ஆன் பண்ணும்போது ஒரு தடவை ஒர்க் பண்ணிச்சு, அடுத்த தடவை நம்ம ஆன் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் பண்ணாமல் போயிருச்சு. ஸோ இதுதான் இதில் இருந்த மிகப்பெரிய பிரச்சனை. ஐட்டம் கிடைக்கும் போது ஒர்க் பண்ணிச்சு, பட் அடுத்த தடவை ஒரு தடவை ஆன் பண்ணிட்டு அடுத்த தடவை ஆன் பண்ணும்போது ஐட்டம் ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணாமலே போயிருச்சு. நானும் ஒரு நாள் கிட்ட சார்ஜ் பண்ணி பார்த்தேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா டராஸ் ஆப் ஓப்பன் பண்ணி ரிட்டர்னை வந்து போட்டுட்டோம். ஸோ ரிட்டர்ன் அப்படிங்கிறது பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட சில ஐட்டம்ஸுக்கு பார்த்தோன்னா ரிட்டர்ன் பாலிசி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பொருட்கள் வாங்கும்போது கட்டாயம் நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரிட்டர்ன் பாலிசி தான். ஸோ எத்தனை நாளில் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் ஆப்பில் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் அதே மாதிரி செக் பண்ணி பார்த்ததுல இந்த ஐட்டம் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ரிட்டர்ன் அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். ஐட்டமை வந்து ரிட்டர்ன் அண்ட் ரிஃபண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட்டாகவே நம்மளுக்கு வந்து 2 ஆப்ஷன் வந்து பார்க்க கிடைக்கும். அது பார்த்தோம் அப்படின்னா இஷ்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணணும். இஷ்யூ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வித் த ப்ராடக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா ஃப்ரீ ரிட்டர்ன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா ப்ராப்ளம் வித் த டெலிவரி அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இப்போ நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ சில ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது எக்ஸ்பயர் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் 2வது ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து ஐட்டமில் தான் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஐட்டம் ஒர்க் பண்ணலை, இல்லைனா நீங்கள் ஆர்டர் பண்ண ஐட்டம் வந்து கிடைக்கல, ஃபேக்கான ஒரு ஐட்டம் அனுப்பியிருக்காங்க, இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக இருக்க ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய செகண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். இந்த செகண்ட் பேஜில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் த ஐட்டம் டு ரிட்டர்ன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம ஒரு ஐட்டம் தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அடுத்து வை ஆர் யூ ரிட்டர்னிங் திஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து ப்ளீஸ் செலக்ட் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரீசனை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ சில இடத்துகளில் பார்த்தோம் அப்படின்னா பொருட்கள் வந்து ஒர்க் பண்ணலை அப்படிங்கிறதுக்கு குறிப்பிட்ட சில ரீசன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ரிட்டர்ன் ரீசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஒரு ரீசனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். இப்போ நான் வந்து ஐட்டம் ஒர்க் பண்ணலை, அதனால நாட் ஒர்க்கிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னு பார்த்தோம் அப்படின்னா ரிஃபண்ட் டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷன் தான், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் டராஸில் கொடுத்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஒட்டோவா அந்த இடத்துல ஷோ ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அந்த இடத்துல என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது தான் கிளிக் பண்ணேன். அது இல்லாமல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டராஸ் பாயிண்ட்ஸுக்கு இந்த ரிஃபண்ட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸாக வந்து கிடைக்கும். அதில் உங்களுக்கு பொருட்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று பார்த்தோம் அப்படின்னா டிரெக்டாக பேங்க் வரும், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா டிரெக்டாக டராஸ் ஆப்புக்கே வரும். ஸோ இதை செலக்ட் பண்ணுறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா
நம்மளுக்கு வந்து இது வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆயிருச்சு. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா பேக்கேஜ்ல லொகேஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேக்கேஜ் வாங்கும் போது ஒரு இடத்துல இருப்போம், அதுக்கு பிறகு இன்னொரு இடத்துக்கு போயிடுவோம். அப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு லொகேஷனை சேஞ்ச் பண்றதுக்கான சான்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நான் சேம் லொகேஷன்ல இருக்கனால அதே லொகேஷன் வந்து அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சூஸ் டு ரிட்டர்ன் மெத்தட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா பிக்கப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து ட்ராப் ஆஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்கப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா கொரியர் சர்வீஸ்லேயே வந்து உங்களுடைய பார்சலை வந்து உங்களுடைய வீட்டுக்கே வந்து பிக்கப் பண்ணி கொள்ளுவாங்க. அப்படி இல்லை ட்ராப் ஆஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் நியர்பை ஏதாவது ஒரு சர்வீஸ் பாயிண்ட்டுக்கு போயிட்டு இந்த ஐட்டம் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இந்த ரெண்டு ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நான் பிக்கப் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ பிக்கப் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா எவிடன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. அதில் கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து அதில் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இந்த ஐட்டமை ஏன் ரிட்டர்ன் பண்ணுறீங்க, எந்த ரீசனுக்காக ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒரு 256 லெட்டர்ஸில் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல டைப் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதில் உங்களுக்கு தமிழ்லனாலும் டைப் பண்ணலாம், இல்லைனா இங்கிலீஷ்லனாலும் டைப் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் டைப் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் என்ன ரீசனுக்காக இதை ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கு கீழே அப்லோட் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அப்லோட் ஃபோட்டோ அப்படிங்கிறது வந்து எவிடன்ஸுக்காக தான் அவங்களுடைய டீமுக்கு இது வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து அந்த இடத்துல அப்லோட் பண்ணுறதுக்கான சான்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை வந்து உங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரிட்டர்ன் அண்ட் ரிஃபண்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆப்பில் ரிட்டர்ன் அண்ட் கேன்சலேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ரிட்டர்ன் அண்ட் கேன்சலேஷன் அப்படிங்கிற அந்த டேபிள் கிளிக் பண்ணி போனதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டீட்டெயிலாக செக் பண்ணலாம் எப்படி இது ரிட்டர்ன் நடந்துச்சு அப்படின்னு. ஸோ நான் பார்த்தோம் அப்படின்னா ரிட்டர்ன் கொடுத்து நம்மளுக்கு வந்து அந்த ரிட்டர்னை வந்து பிக்கப் பண்ணாங்க. பிக்கப் பண்ணதுக்கப்புறம் ஸோ நான் ரிட்டர்ன் கொடுத்த டேட்டை பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு பார்க்கலாம். நான் ரிட்டர்னை கொடுத்தது வந்து 10-18 தான் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட வந்து நான் 7:50 மாதிரி தான் ரிட்டர்னை வந்து போட்டேன். அந்த நாளே பார்த்தோம் அப்படின்னா 1:21 பார்த்தோம்னா யுவர் பேக்கேஜ் இஸ் ரெடி டு வேஷப் அப்படின்னு வந்து வந்துருச்சு. ஸோ அதனால குயிக்காகவே வந்து பேக்கேஜை கலெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அதுக்கு அடுத்த நாள் ரிட்டர்ன் டு டெலிவரி அப்படின்னு போட்டு இதை வந்து அவங்க வந்து ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு ரிட்டர்ன் பேக்கேஜ் ரிசீவ்டு அப்படின்னு போட்டு அவங்களுடைய வே ஹவுஸுக்கு வந்து இது ரிட்டர்ன் ஆகிருச்சு. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா 10:20, அதாவது 2 நாளைக்கு அப்புறம் வந்து இது நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரிஃபண்ட் வந்து ப்ராசஸிங் அப்படின்னு வந்து ஷோ ஆனிச்சு. ஐட்டமை சென்ட் பண்ண உடனே வந்து நம்மளுக்கு ரிஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க, அதை செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த 20ஆம் தேதியே பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1 மணி மாதிரி நம்மளுடைய ரிஃபண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு, அதாவது ரிஃபண்ட் வந்து அப்ரூவ் ஆகிருச்சு. இது அப்ரூவ் ஆன உடனே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இமெயிலுக்கு ஒரு இமெயில் வந்து கிடைச்சி அந்த இமெயிலில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய இந்த ஐட்டம் வந்து ரிட்டர்ன் வந்து அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா நான் அந்த இமெயிலையும் காட்டுறேன், உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரிட்டர்ன் வந்து நம்ம போட்டோன்னு நம்மளுக்கு ஒரு இமெயில் வந்து கிடைக்கும். அந்த இமெயில் தான் இது பார்த்தோம் அப்படின்னா 7:48 வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ரிஃபண்ட் வந்து ஓகே அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 20ஆம் தேதி 1:20 வந்து ரிஃபண்டை வந்து இவங்க வந்து ப்ரொசஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஐட்டம் கிடைச்சி 2 நாளில் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ரிட்டர்ன் பண்ணி என்னுடைய ரிஃபண்ட் வந்து அப்ரூவ் ஆகிருச்சு. ரிஃபண்ட் அப்ரூவ் ஆனதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து கொக்கோவில் தான் பேமெண்ட் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கொக்கோவுக்கு மறுபடியும் இவங்க வந்து ரிஃபண்ட் பண்ணியிருந்தாங்க. ரிஃபண்ட் பண்ணி கிட்டத்தட்ட அது வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிச்சு அதே டேட்டில் தான். ஸோ அந்த 20ஆம் தேதியை தான் கொக்கோ மூலமாகவும் எனக்கு ஒரு இமெயில் வந்து கிடைச்சிருக்கு, இந்த அளவு அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு. ஸோ இது என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா நேற்று தான் வந்து கிடைச்சி. 23ஆம் தேதி என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த ரிஃபண்ட் அமௌண்ட் வந்து ரிஃபண்ட் ஆகிருச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா இதோட ப்ராசஸ் கிட்டத்தட்ட நான் 18ஆம் தேதி ரிட்டர்ன் போட்டிருந்தேன். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நான் 18ஆம் தேதி ரிட்டர்ன் போட்டிருந்தேன். இதோட ரிஃபண்ட் ஃபுல் அமௌண்ட்டுமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 23ஆம் தேதி நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இலங்கையில் இப்போதைக்கு நம்மளுக்கு பொருட்கள் வெளிநாட்டில இருந்தும் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்க ஒரு சைட் எது அப்படின்னு பார்த்தோம்னா டராஸ் தான். ஸோ அவங்களுடைய ரிட்டர்ன் பாலிசியுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொல்ற அளவுக்கு இல்லை, ஓரளவு நம்மளுக்கு குயிக்காகவே பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸும் இருக்கு. வேலிடான ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன் பண்றதுக்கோ ரிஃபண்டை பெற்றுக்கொள்றதுக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது, ரொம்பவுமே சிம்பிளாக வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இதோட ப்ராசஸ் வந்து இந்த அளவு விஷயங்கள் தான். ஸோ குயிக்காகவே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரிஃபண்டை பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ டராஸில் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய சேலான 11/11 சேல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வந்து அந்த சேலில் நிறைய ஆஃபர்ஸோட பொருட்கள் பார்க்கறதுக்கு கிடைக்கும். ஸோ அந்த சேல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து கட்டாயம் கொண்டு வரேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த ரிட்டர்ன் அப்படிங்கிறதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ரிஃபண்டை பெற்றுக்கொள்றதுலையும் ஏதாவது பிரச்சனைகள் வந்துருந்துச்சு அப்படின்னா
நீங்கள் இதுக்கு முன்னுக்கு ரிஃபண்ட் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஏதாவது யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மற்ற நபர்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா டராஸில் நம்ம ஆர்டர் பண்ண ஒரு ஐட்டம் ஒர்க் பண்ணாமல் போனதுக்கு பிறகு எப்படி ரிட்டர்ன் பண்ணோம், எத்தனை நாளில் நம்மளுக்கு ரிஃபண்ட் கிடைச்சி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ. உங்களுடைய நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி டராஸில் பொருட்கள் ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணுறது எப்படி, ரிஃபண்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தெரியாமல் இருக்காங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.